ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் த புக் வாம். இன்னைக்கு நம்ம கேர்ள் இன் பீசஸ் இந்த புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த புக்ல நம்மளுக்கு மெயின் லீடு வந்து சார்லி. அவங்களுக்கு 17 இயர்ஸ் ஆயிட்டு இருக்கும். ஒரு டீனேஜ் கேர்ள். அவங்க தான் மெயின் ப்ரொட்டகனிஸ்ட். ஸோ சார்லியோட லைஃப் எப்படி இருக்கும்னா, அவளோட அப்பாவுக்கு வந்து மென்டல் இல்னஸ் இருக்கும். அதனால அவங்க சூசைட் பண்ணிடுவாங்க அவங்க அப்பா. ஸோ அதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல போயிடுவாங்க. சார்லியையும் ஒரு சுச்சுவேஷனில் அவங்க அம்மா ரொம்ப அப்யூஸ் பண்ணி அடித்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ சார்லிக்கு வீடு இருக்காது, எங்கே போகிறதுனே தெரியாது, ஹோம்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ அங்கேருந்து வந்து சார்லிக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டு இருப்பாங்க, ஏலிஸ்ன்னு. அவங்க வீட்டில் போய் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அங்கேயுமே சார்லிக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ ஏலிஸோட வீட்லேயும் அவங்க சார்லியை வெளியே அனுப்பிச்சிருவாங்க. மறுபடியும் அவள் ஹோம்லெஸ்ஸாக ரோட்டில் தான் இருப்பான். அங்கே வந்து ஒரு பையன் வந்து சார்லி கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுவான். அந்த பையன்கிட்ட இருந்து வேற 2 பசங்க வந்து சார்லியை ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த ரெஸ்கியூ பண்ண பசங்க வந்து மணிக்கு ஆசைப்பட்டு சார்லியை வேற ஒருத்தவன்கிட்ட வித்துருவாங்க. அந்த ஆள் வந்து சின்ன பசங்க, இந்த மாதிரி மைனர் ஏஜ் பொண்ணுங்களெல்லாம் வச்சு பிஸ்னஸ் பண்ணுவான். அங்கே வந்து அந்த ரெஸ்கியூ பண்ண பசங்க வந்து சார்லியை வித்துருவாங்க. ஸோ இப்போ சார்லி வந்து அந்த ஆளோட வீட்டில் தான் இருப்பா. அங்கே வந்து அவளுக்கு ரொம்பவே வந்து லைஃபே பிடிக்காது, ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டு லைஃப்பை வந்து எண்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவள் சூசைட் வந்து பண்ண ட்ரை பண்ணுவா. அவளோட 4 ஆர்மை ஃபுல்லாக கட் பண்ணிடுவா. ஸோ அதுக்கப்புறமா வந்து சார்லியை ஒரு சென்டரில் சேர்ப்பாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு இடத்துல சேர்ப்பாங்க, ஒரு சைக்காட்ரிக் சென்டரில் சேர்த்துருப்பாங்க. அங்கே எப்படின்னா, சார்லி எப்படி சூசைட் பண்ணுறதுக்காக செல்ஃப் ஹார்ம் பண்ணாலோ அந்த மாதிரி செல்ஃப் ஹார்ம் பண்ண பொண்ணுங்களை ஃபுல்லாக வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து தெரப்பி கொடுத்துட்ருப்பாங்க அந்த சென்டரில். ஸோ இப்போ சார்லி அங்கே தான் இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல சார்லி யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க, ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு எதையுமே யார்கிட்டையுமே ஓப்பன் அப் பண்ணி சொல்ல மாட்டாங்க. அவங்க ரொம்பவே பாஸ்ட்டை நினச்சி ஃபீல் பண்ணி டிப்ரெஷனுக்குள்ளே போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு நர்ஸ் இருப்பாங்க, அந்த சென்டரில் ஒரு நர்ஸ் கேஸ்பர் அப்படின்ற ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க வந்து சார்லி கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பழக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சார்லியை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. லைஃப்பை இப்படி தான் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ சார்லிக்கு ஓரளவுக்கு லைஃப் மேலே ஒரு ஹோப் கிடைக்கும். சரி, இதுக்கப்புறம் இப்படி தான் நம்ம ஃபேஸ் பண்ணணும் லைஃப்பை அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு அவள் செட்டில் ஆகிட்டு இருக்கப்போ அவளோட இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிடும். இந்த இடத்துல தங்குறதுக்கான இன்சூரன்ஸ் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் இருக்கணும்னா மணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவகிட்ட மணி எதுவுமே இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே அவளை வெளியே அனுப்பிச்சிருவாங்க, அந்த சென்டர்ல இருந்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க. இப்போ அவளுக்கு 17 இயர்ஸ் தான் ஆயிட்டு இருக்கும் சார்லிக்கு. ஸோ தனியாக வெளியே அனுப்ப முடியாது அப்படின்றனால சார்லியோட அம்மாவை வர வச்சு அவங்க கூட அனுப்பிச்சி விடுவாங்க. ஆனால் சார்லியோட அம்மா வந்து அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் சார்லியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு மைக்கியோட சார்லிக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, ஒரு பாய் ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க, மைக்கி அப்படின்னு. அவன் வந்து அவன் வீட்டுக்கு ஒன்று வர சொன்னான், அங்கே உன்னை பார்த்துக்குவானா போன்னு சொல்லி அங்கேயே ரோட்லேயே வச்சு விட்டுட்டு அவங்க அம்மா போயிடுவாங்க. ஸோ மறுபடியும் சார்லி வந்து தனியாக இருப்பா. இப்போதான் அவள் வந்து அவளுக்கு நடந்த பாஸ்ட்ல இருந்து அவள் வந்து இன்னும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை. அந்த சென்டரில் வந்து அவளுக்கு ஹீலிங் ப்ராசஸ் தான் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போவும் அவளுக்கு வந்து அந்த ஹீலிங் ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே மறுபடியும் வந்து அவங்க அம்மா வந்து தனியாக விட்டுட்டு போயிடுவாங்க. அவளுக்கு வந்து இன்னுமே வந்து இந்த வேர்ல்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டே இருக்காது, ரொம்ப வந்து பயப்படுவா. ஸோ அங்கேருந்து வந்து மைக்கியோட ஊருக்கு போவா. ஸோ இதுக்கப்புறமா இந்த புக்கில் வந்து அந்த மைக்கியோட ஊர், அந்த புது ஊருக்கு போனதுக்கு அப்புறமா அவளோட லைஃப்பை வந்து எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறா அந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த சார்லி வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து அவள் லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாள். அந்த புது ஊரில் அவள்கிட்ட மணி எதுவுமே இருக்காது. ஆனால் வந்து அதுக்கப்புறமா வந்து அவளுக்குன்னு ஒரு வேலை தேடி அங்கே வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாள். அதுக்கப்புறமா அவளுக்கு ஒரு பேஷன் இருக்கும், அதை வந்து அவள் எப்படி அச்சீவ் பண்ணுறா அந்த மாதிரி தான் இந்த புக்கில் நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. இந்த புக்கில் நம்மளுக்கு நிறையவே ட்ரிகர் வார்னிங்ஸ் இருக்குது, வயலன்ஸ் இருக்குது, அப்யூஸ் இருக்குது, செல்ஃப் ஹார்ம், சூசைட், இந்த மாதிரி நிறைய டார்க் சைட்ஸ் எல்லாம் இந்த புக் கவர் பண்ணியிருக்கோம். இந்த புக்கை நான் யாருக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா, ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்பவே டஃப்பான சுச்சுவேஷனில் இருக்கீங்க, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த புக்கை ரீட் பண்ண வேணாம். பிகாஸ் இதில் நிறைய டார்க் சைட்ஸை நம்மளுக்கு கவர் பண்ணியிருக்கனால இன்னையுமே நம்மளுக்கு வந்து லைஃப்பில் டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிடும். ஸோ
உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் ட்ரிகர் ஆகும் அப்படின்னா நீங்கள் ரீட் பண்ண வேணாம் இந்த புக்கை. மற்றபடி உங்களுக்கு இந்த மாதிரி புக்கை ரீட் பண்ணால் ரொம்பவே வந்து ஒரு மாதிரி மோட்டிவேட் ஆகும் அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். லாங்குவேஜுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாக ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து சாப்டர்ஸுமே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கனால ரீட் பண்ணுறதுமே நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த புக்கில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும், ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும். செகண்ட் ஹாஃப் புக் வந்து ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த புக் ரீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரீட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.